இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்காக நான் பாவக்காய் ஒரு பெரிய சைஸ் பாவக்காய், இது ஒரு 300 கிராம் அளவு இருந்துச்சு. இந்த பாவக்காவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாவக்காவை அரைச்சிடலாம். இதுக்காக நான் ஒரு மிக்சரில் பாவக்காவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ஆனால் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சேர்த்தாச்சு, இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம பாகக்காவை இந்த மாதிரி அரைச்சிட்டோம், ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்கல. பாகக்காய் அரைச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதுவே தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே மிக்சியில் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 8 சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு சின்ன பெருங்காய துண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்த விழுதை அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க, தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாகக்காவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பாகக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லெண்ணெய் நம்ம 4 ஸ்பூன் தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம இடையில தேவைப்படும் பொழுது கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்ப்போம். இந்த பாவக்காயில் இருக்கிற தண்ணியும் இந்த வெங்காய விழுதில் இருக்கிற தண்ணியுமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா இதில் வதங்கிடும். நம்ம இப்போதைக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாவக்காய் பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு நல்ல மணமான வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பாகக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். மோர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாகக்காய் நல்லா வதங்கிட்டு நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணியை மிக்சரில் சேர்த்து இதோட சேர்த்துடலாம். நல்லா கலந்துருங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம், திரும்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தண்ணியோடு இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. பாகக்காயில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. வெல்லம் சேர்க்குறதுனால அதோட கசப்புத்தன்மை அதிகமாக தெரியாது. நம்ம வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது. வெல்லம் கொஞ்சம் நல்லா கரையட்டும். இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாகக்காய் தொக்குலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நம்ம வச்சுருக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சைட்லலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை கலந்து விடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாவக்காய் தொக்குக்காக எண்ணெய் விட்டுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது சீக்கிரம் கெட்டு போகவும் செய்யாது. இது 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்றோன்னா கூட 3 நாள் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இது இருக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய சுவையான பாகக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பாகக்காய் தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.